அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசினஸ் கம்பெனி, ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தை எடுத்து பார்த்தா ஒவ்வொன்று பின்னாடியும் பல சுவாரஸ்யமான கதைகளும் ரொம்ப ஆச்சரியமான சம்பவங்களும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான கதைகளையும் சம்பவங்களையும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். அடிடாஸ் மற்றும் பூமா அப்படிங்கிறது வேர்ல்ட்ஸ் லீடிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர் கம்பெனி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த அடிடாஸ் அண்ட் பூமா அப்படிங்கிறது இரண்டு சகோதரர்கள், அதாவது பிரதர் கன்சர்ன்ஸ், அதாவது இரண்டு சகோதரர்களால தொடங்கப்பட்ட கம்பெனி அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, இந்த அடிடாஸ் மற்றும் பூமா அப்படிங்கிற இந்த ஸ்போர்ட்ஸ் வேர் கம்பெனி பிரதர்ஸ் அடால்ஃப் மற்றும் ருடால்ஃப் டேஸ்லர் அப்படிங்கிற இரண்டு பிரதர்ஸால தொடங்கப்பட்ட கம்பெனி தான் இந்த அடிடாஸ் அண்ட் பூமா. இந்த பிரதர்ஸ் இந்த கம்பெனி மட்டும் இதுக்கு முன்னாடி அவங்க 1919 இந்த இரண்டு பிரதர்ஸும் சேர்ந்து கெப்ரூடர் டாஸ்லர் ஷூ ஃபேப்ரிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தொடங்கி நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது சுருக்கமா கெடா அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த நிறுவனம் 1930கள் மற்றும் 40களில் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஷூ கம்பெனியாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய சக்சஸ் சொல்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாத வரலாற்றுல ஒரு சம்பவம் இருக்கு. அது என்னன்னா 1936 நடந்த ஒலிம்பிக்ஸ்ல ஆப்ரோ அமெரிக்கனான அத்லீட் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் இவங்க கம்பெனி, இந்த கெடா கம்பெனியோட ஷூவை போட்டு அந்த ஒலிம்பிக்ஸ்ல ஓடித்தான் கோல்டு மெடலை வின் பண்ணாரு. அப்படிங்கிறது இந்த கெடா அப்படிங்கிற கம்பெனி, இந்த சகோதரர்களுடைய அந்த கம்பெனி எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம் தான் இந்த 1936 ஒலிம்பிக்ஸ். இப்படி பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லாக இருந்த பிரதர்ஸ் ரெண்டு பேரும் 1933 ஹிட்லருடைய நாசி பார்ட்டில மெம்பர்ஸா சேர்ந்து அரசியலையும் நுழைறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரதர் ருடால்ஃபுக்கு ஜெர்மன் ஆர்மிலையும் டிராப்ட் பண்ணப்பட்டு இரண்டாம் உலக போர்ல 1940கள் நடந்த இரண்டாம் உலக போர்ல சண்டை போடுறதுக்கு இந்த ஜெர்மன் ஆர்மி சார்பா இவர் போறாரு. இது மட்டும் இல்லாம இந்த ஆர்மியில இவர் சேர்ந்ததனுடைய தொடர்ச்சியா நீச நாடுகள் படை, அதாவது அலைஸ் அப்படிங்கிற அந்த அலைஸ் ஆர்மி ருடால்ஃபை அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் அவர் ஜெயிலையும் இருக்காரு. இந்த செகண்ட் வேர்ல்டு வார்னால இந்த கெடா ஃபேக்டரியுடைய பிசினஸ் ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு, பிசினஸ் தடை பண்ணப்பட்டுச்சு. ஆனா இந்த கெடா ஷூ ஃபேக்டரி தற்காலிகமாக ஒரு வெப்பன்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு கூடமாக மாற்றப்பட்டு அந்த ஷூ ஃபேக்டரியில வெப்பன்ஸ் தயாரிக்கப்பட்டு ஜெர்மன் ஆர்மிக்கு சப்ளை பண்ணப்பட்டுகிட்டு இருந்துச்சு. அதனால அந்த 1940s இவங்களுடைய பிசினஸ் தடைப்பட்டாலும் அந்த ஷூ ஃபேக்டரி ஒரு வெப்பன் ஃபேக்டரியாக ஜெர்மன் ஆர்மிக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. இப்படி ரெண்டு சகோதரர்களும் சக்சஸ்ஃபுல்லா கிட்டத்தட்ட 30 வருஷம் பிசினஸ்ல இருந்ததுக்கு அப்புறம் 1948 ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. இந்த பிரிவுக்கு காரணமாக சொல்லப்படுற ரெண்டு முக்கியமான காரணங்கள் என்னன்னா, இந்த பிரதர்ஸ் உடைய ஒய்ஃப்ஸ் ரெண்டு பேரும் ஒத்து வரல. ஒரே வீட்டுல குடும்பம் நடத்துறதுனால பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்துச்சு. சோ பிசினஸ் ரெண்டு பேரும் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்ததாகும். இன்னொரு காரணமாக இந்த கைது செய்யப்பட்ட ருடால்ஃப் டாஸ்லருடைய கைதுக்கு பின்னாடி, அந்த கைதுக்கு காரணமாக இருந்தது அவருடைய அண்ணன் அடால்ஃப் தான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ருடால்ஃபுக்கும் இருந்ததுனாலையும் இந்த இரண்டு காரணங்கள்னாலதான் இந்த சகோதரர்கள் பிசினஸ் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்ததா சொல்லப்படுது. பட் இதுவுமே ஒரு உண்மையான காரணம், தெளிவான காரணம் அப்படிங்கிறது வரலாற்றில் இல்ல. பட் சொல்லப்படுறது இந்த ரெண்டு முக்கியமான காரணங்கள் தான். இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த சகோதரர்கள் பிசினஸ் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சாங்க. இந்த பிரிவுக்கு அப்புறம் ருடால்ஃப் டாஸ்லர் 1948 தன்னுடைய பூமா நிறுவனத்தை தொடங்குறாரு. முதல்ல இந்த பூமா நிறுவனத்துக்கு அவர் வச்சிருந்த பேரு ரூடி, அதாவது அவருடைய பேர் ருடால்ஃப்ங்கிற பேர் ரூடின்னு குறிக்கிற விதமாக ரூடி தான் முதல்ல பேர் வச்சிருந்தார். பட் அதுக்கப்புறம் பூமா அப்படின்னு அந்த நிறுவனம் பேர் மாற்றப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் 1949 அடால்ஃப் டாஸ்லர் தன்னுடைய நிறுவனமான அடிடாஸ், அதாவது
ஆடி அப்படின்னு அவருடைய பேரை அடால்ஃப்ங்கிற பேரை ஆடின்னு குறிக்கக்கூடிய அந்த நேம்ல அடிடாஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை இந்த அடால்ஃப் டேஸ்லர் தொடங்குறாரு. இந்த சகோதரர்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே இருந்த அந்த கெடா அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஒர்க் ஃபோர்ஸ் மற்றும் அதுல இருந்த ரிசோர்சஸ் சகோதரர்கள் ரெண்டு பேரும் சரிசமமா பிரிச்சுக்கிட்டு இப்படி தனித்தனி நிறுவனங்களை தொடங்குறாங்க. இந்த பிரதர்ஸ் கம்பெனியுடைய ஒர்க் ஃபோர்ஸ் மற்றும் ரிசோர்சஸ் மட்டும் பிரிக்கலைங்க, கிட்டத்தட்ட அந்த ஊரே ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இந்த நிறுவனம் இருந்த ஊருடைய பேர் ஹெர்சோ ஜெனோராச் அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஆராச் அப்படிங்கிற ஒரு ஆறு குறுக்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஆற்றினுடைய தெற்கு பகுதியில பூமா நிறுவனம், இந்த ஆற்றினுடைய வடக்கு பகுதியில இந்த அடிடாஸ் நிறுவனமும் இருந்துச்சு. இதனால கிட்டத்தட்ட இந்த ஊரே ரெண்டா பிரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த இரண்டு நிறுவனங்களே, அதாவது இந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு எம்ப்ளாயரா, மிகப்பெரிய ஒரு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தது இந்த இரண்டு நிறுவனங்கள் தான். அதனால இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஃபேமிலியில இருந்து எல்லா ஃபேமிலியில இருந்தும் கண்டிப்பா ஒருத்தராவது இந்த ரெண்டு கம்பெனில ஏதாவது ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால கிட்டத்தட்ட ஊரே ரெண்டு பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ரெண்டு கம்பெனில வேலை பார்க்கறவங்க ஒருத்தர் இன்னொரு கம்பெனில வேலை பார்க்கறவங்க கூட பேச்சுவார்த்தை வச்சு கூடாது. இந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்த பிரச்சனையினால இவங்க குடும்பங்கள்லயும் அதாவது அந்த ஊரே ரெண்டு பட்டு நிக்கிற மாதிரி தான் இது, அப்படி ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருந்துச்சு. இந்த ரெண்டு நிறுவனங்களுக்குமான போட்டி அப்படிங்கிறது அந்த ஊர் மக்கள் கிட்ட ஒரு வினோதமான பழக்கத்தை உருவாக்கி வச்சிருந்துச்சு. அதாவது என்னன்னா, எதிரில் யார் வந்தாலும் அவங்க காலில் போட்டிருக்க ஷூவை பார்த்து அவங்க எந்த கம்பெனிக்கு வேலை செய்யறாங்க, எந்த கம்பெனியை சேர்ந்தவங்க, அடிடாஸா பூமாவா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இந்த மக்களுக்கு வந்துருச்சு. இதனால இந்த ஊருக்கு பென்ட் நெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரை கொடுக்குற அளவுக்கு இந்த ரைவல்ரி வளர்ந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு கம்பெனிக்கு ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸுக்கு தனித்தனியா பார்ஸ், பேக்கரிஸ் அப்படின்னு எல்லாமே தனித்தனியா இருக்கிற அளவுக்கு இந்த ரைவல்ரி ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஃபுட்பால் டீமையும் இந்த ரெண்டு நிறுவனங்கள்ல ஒன்னொன்னு ஸ்பான்சர் பண்ணி அந்த ஃபுட்பால் ஃபீல்டையும் அந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற போட்டி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட மிகப்பெரிய ஒரு ரைவல்ரி பேட்டிலாக மாறி இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த ரெண்டு பிரதர்ஸ் உடைய ரைவல்ரி, அந்த நிறுவனங்களுடைய ரைவல்ரி அப்படிங்கிறது பப்ளிக் கிட்ட, அந்த ஊர் மக்கள் கிட்ட அவ்வளவு தூரம் ஆழமா ஊடுருவி இருந்துச்சு. இந்த ரெண்டு நிறுவனங்களுக்குமான வியாபார போட்டி அப்படிங்கிறது ரொம்ப கடுமையா போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் அடிடாஸ் முகமது அலி, ஜோ ஃப்ரேசியர் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாத்தையுமே ஸ்பான்சர்ஷிப் டீல் சைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இன்னொரு பக்கம் பூமா பிரேசிலுடைய நேஷனல் ஃபுட்பால் டீமுக்கு ஸ்பான்சர்ஸா டீல் சைன் பண்ணாங்க. இப்படி ரெண்டு பேரும் போட்டி போட்டு பிசினஸ்ல வளர்ந்துகிட்டு இருந்த டயத்துல தான் அன்னைக்கு டேட்ல நடந்த ஒரு முக்கியமான, இவங்க ரெண்டு ரைவல்ரியில நடந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் அந்த பீலே பேக்ட். அதாவது 1970 ஒலிம்பிக்ஸ் சமயத்துல வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வாண்டட் அத்லீட்டா இருந்தது, ரொம்ப டிமாண்டிங் அத்லீட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தா பீலே தான். இந்த பீலேவுடைய பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது ஏற்கனவே ரொம்ப ஹைல போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த பிரதர்ஸ் ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே பீலேவுடைய பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருக்கு. இதுல நம்ம ரெண்டு பேரும் பீலேயோட டீல் சைன் பண்றதுக்கு போட்டி போட்டோம்னா அது பீலேவுடைய பிராண்ட் வேல்யூவை இன்னும் தான் அதிகமாக்கும். அதனால நம்ம ரெண்டு பேரும் பீலே கிட்ட எந்த விதமான டீலிங் போட முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரதர்ஸ் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றாங்க. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் பீலே பேக்ட் அப்படிங்கிறது. பட் இந்த பீலே பேக்ட் ருடால்ஃப் டேஸ்லர் மீறி பூமா நிறுவனத்துக்காக பீலே கூட ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாரு. போட்டதோடு மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து நடந்த 1970 நடந்த ஒலிம்பிக்ஸ்ல ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் இவங்க ரெண்டு பேருடைய ரைவல்ரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி தங்களுக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த பீலே பேக்ட மீறி ருடால்ஃப் பீலே கூட பூமாவுக்காக டீல் சைன் பண்ணது ஒரு சம்பவம்னா, அதை விட சிறப்பான சம்பவத்தை பீலே அந்த வேர்ல்டு கப்ல செஞ்சாரு. அதாவது இந்த வேர்ல்டு கப்ல பிரேசிலுக்காக விளையாண்ட பீலே பெருவுக்கு எதிரான ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெஃப்ரி அந்த ஸ்டார்ட்டை கொஞ்சம் டிலே பண்ண சொல்லிட்டு அந்த கிரவுண்ட்ல உட்காந்து தன்னுடைய ஷூலேஸை கட்ட ஆரம்பிச்சாரு. இப்படி பீலே அந்த கிரவுண்ட்ல ஷூலேஸை கட்ட ஆரம்பிக்கவும் அந்த வேர்ல்டு கப்பை கவர் பண்ணிட்டு இருந்த அத்தனை கேமராஸையும் பீலேயும் அவருடைய ஷூவையும் கவர் பண்றாங்க. அந்த கேம்ல பீலே போட்டிருந்தது பூமாவுடைய கிங் அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் பூட்ஸ் தான் அவர் போட்டு விளையாண்டாரு. இதனால பூமாவுடைய இமேஜ் மிகப்பெரிய அளவுல பூஸ்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம பீலே அந்த 1970 வேர்ல்டு கப்ல பூமா ஷூஸை போட்டு பிரேசில் டீமுக்கு வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இதனால பூமாவுடைய இமேஜ் வேர்ல்டு லெவல்ல மிகப்பெரிய ஒரு ரீச் அடைஞ்சது. இதை இந்த பிரதர்ஸ் உடைய ரைவல்ரியை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனது அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்த ரெண்டு பிரதர்ஸ் உடைய ரைவல்ரி தான் இந்த ஸ்போர்ட்ஸ் அப்பேரல் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியவே ஒரு $multi-billion இண்டஸ்ட்ரியா மாத்திருச்சு. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்பேரல் இண்டஸ்ட்ரியவே ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திட்டாங்க. இன்னைக்கு பல கோடிக்கணக்கான $1 billion பொருளக்கூடிய ஒரு பிசினஸா இந்த
ஸ்போர்ட்ஸ் அப்பரல் இன்வால்வ் ஆயிருக்கு, ஸ்போர்ட்ஸ் அப்பரல் உருமாறிருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த ரெண்டு பிரதர்ஸ் உடைய இந்த அடிடாஸ் மற்றும் பூமா நிறுவனங்கள் தான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தடம் பதிப்போம்.